சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் சிக்கிய ஆவணங்களின் அடிப்படையில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது உறுதி செய்யப்பட்டதால் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. அமைச்சர் வீட்டில் சிக்கிய பட்டியலில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெயரும் இடம்பெற்று இருந்தது. சட்டத்திற்கு புறம்பாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் அனைவரும் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டதால் மீண்டும் எப்பொழுது தேர்தல் நடக்கும் என்பது தெரியாது. எனவே நேரடியாக முதல்வர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று தினகரனுக்கு அவரது விசுவாசிகள் ஆலோசனை வழங்க துவங்கிவிட்டார்களாம். முதலமைச்சராக பொறுப்பு ஏற்ற பிறகு வெற்றி வாய்ப்பு எந்த தொகுதியில் இருக்கிறதோ அந்த தொகுதியை தேர்வு செய்து நீங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று கொள்ளலாம் என்று தினகரனுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த தினகரனும் அதற்கான காய்களை நகர்த்தும்படி தனது விசுவாசிகளுக்கு கட்டளையை பிறப்பித்துள்ளார் என்கிறது அதிமுக வட்டாரம். இது குறித்து விவாதிப்பதற்காக அமைச்சர்கள் அனைவரையும் தலைமை கழகத்திற்கு வர சொல்லியிருந்தார் தினகரன். ஆனால் பல அமைச்சர்கள் கழகத்திற்கு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சசிகலாவை முதலமைச்சர் ஆக்குவதற்காக குரல் எழுப்பிய அமைச்சர்கள் ராதாகிருஷ்ணன், செல்லூர் ராஜு, காமராஜ், RB உதயகுமார் ஆகியோர். இவர்கள்தான் மீண்டும் தினகரனையும் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருமாறு வற்புறுத்தி வருகிறார்கள். முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வத்தின் ஆட்சி சிறப்பாக இருந்த போதும் அவரை ஆட்சியில் இருந்து இறக்கி சசிகலா நடராஜன் முதலமைச்சர் நாற்காலி நோக்கி நகர்ந்ததால் தற்போது சிறைச்சாலையில் இருக்கிறார். அதே அமைச்சர்கள் தற்போது தினகரனை முதல்வராகும்படி வற்புறுத்த துவங்கிவிட்டார்கள். தினகரன் முதல்வராக பதவியேற்கும் நிலை ஏற்பட்டால் மீண்டும் கட்சி உடைய வாய்ப்பு உள்ளதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நடப்பது என்ன பொறுத்திருந்து பார்ப்போம்.